அண்மைச் செய்தி. கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு துறைகளில் நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழக அரசு துறையில் நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களை நீக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றிய சத்யா என்பவர் நியமன அடிப்படையில் கடந்த 1997ஆம் ஆண்டு பணி சேர்ந்தார். பின்னர் இவரை பணி வரன்முறை செய்யக்கூடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பெற்றார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் இவருக்கு பணி வரன்முறை செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் தற்காலிக அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தலைமைச் செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் தற்காலிக பணி நியமனங்கள் கைவிடுவது என கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்துள்ள நீதிபதிகள் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து தற்காலிக பணியாளர்களையும் பணியில் இருந்து விடுவிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு யாரேனும் நியமிக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தற்காலிக பணியாளரை நீக்கம் செய்வது மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து மார்ச் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.